தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சபரிமலை ஐயப்பன் கோவிலின் 4 கிலோவுக்கு மேல் தங்கம் மாயமானதாக எழுந்துள்ள சர்ச்சை குறித்து கேரள சட்டமன்றத்தில் விவாதம் கோரும் நோட்டீஸை பேரவைத் தலைவர் நிராகரித்ததை கண்டித்து காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கருவறைக்கு இருபுறமும் உள்ள துவார பாலகர் சிலைகள் மற்றும் பீடங்களின் தங்க முலாம் பூசப்பட்ட கவசங்கள் 2019ஆம் ஆண்டில் கழற்றப்பட்டு சென்னையில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு மீண்டும் பொருத்தப்பட்ட போது கவசங்களின் எடை 4.5 கிலோ குறைந்துவிட்டதாக இப்போது சர்ச்சை எழுந்துள்ளது. இந்த விவகாரத்தை தாமாக முன்வந்து விசாரித்து வரும் கேரள உயர்நீதிமன்றம் சபரிமலை கோவிலை நிர்வகிக்கும் திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்துக்கு கடந்த புதன்கிழமை சரமாரியாக கேள்வி எழுப்பியது. அது மட்டுமல்லாமல் ஊழல் கண்காணிப்பு பிரிவு விசாரணைக்கும் உத்தரவிட்டது. கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இவ்விவகாரம் குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி சார்பில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. ஆனால் நோட்டீஸை நிராகரித்த பேரவைத் தலைவர் AN ஷம்சீர் இந்த விவகாரம் நீதிமன்ற விசாரணையில் இருப்பதால் சட்டமன்ற விதிகளின் கீழ் விவாதிக்க முடியாது என்று தெரிவித்தார். அப்போது பேசிய காங்கிரஸ் உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான VT சதீஷன், நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள விவகாரங்களை விவாதித்த முன்னுதாரணம் உள்ளது. சபரிமலையில் 4 கிலோ தங்கம் மாயமானதால் பக்தர்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் என்று தெரிவித்தார். ஆனால் விதிமுறைகளை விட முன்னுதாரணங்கள் மூலதானதல்ல என்று குறிப்பிட்டு விவாதத்தை அனுமதிக்க பேரவைத் தலைவர் மறுத்ததை கண்டித்து எதிர்க்கட்சி MLAக்கள் சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். சமீபத்தில் துவார பாலகர்களின் கவசங்கள் செப்பனிடுவதற்காக மீண்டும் கழற்றப்பட்டு சென்னைக்கு அனுப்பப்பட்டன. சபரிமலை சிறப்பு ஆணையரிடம் உரிய அனுமதி பெறாமல் இந்த கவசங்கள் கழற்றப்பட்டதாக கூறி தேவசம் வாரியத்துக்கு கண்டனம் தெரிவித்த கேரள உயர்நீதிமன்றம் கவசங்களை மீண்டும் கொண்டுவர உத்தரவிட்டது. மேலும் அந்த கவசங்கள் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டது.